ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். Matthew chapter 5 verse 45. இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். That you may be sons of your Father in heaven. Amen. பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு நீங்கள் புத்திரராய் இருப்பீர்கள் என்று இங்கே சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்க கேட்டோம். இது யார் சொன்ன வார்த்தை என்று சொன்னால், இயேசுவானவர் மலை பிரசங்கத்தின் போது அவர் உரைத்த வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் எல்லாருமே பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு பிள்ளைகள், புத்திரர் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் இங்கே இயேசுவானவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, இப்படி செய்வதினால் அப்படின்னு சொல்லிட்டார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாகும் அதிகாரத்தை அவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை, கிறிஸ்து இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பிள்ளைகளாகும் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆனால் எப்பொழுது பிள்ளைகள் என்று சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், சன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்கிறாருன்னா, அவர்கள் இப்படி செய்வதினால் என்று பார்க்கிறோம். இப்படி செய்வதினால், எப்படி செய்வதினால்? 44ஆம் வசனத்தை, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இத்தனை காரியத்தை இங்கே சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணத்தை இந்த இடத்துல குமாரனாகி இயேசு விளக்கி காண்பிக்கிறார். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார். சூரியன் பாருங்கள், நல்லவங்க மேலே தான் உதிக்கணும் அப்படின்ற ஒரு நியதி இருந்துச்சுன்னா தீயோரெல்லாம் எப்பொழுதே மாண்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி நல்லவங்க இருக்கிற இடத்துல தான் மழை பெய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் உண்டாகி இருந்துச்சுன்னா, அந்த நீதி உள்ளவர்கள் மேல் மாத்திரம்தான் மழை பெஞ்சிருச்சுன்னா மற்றவர்களெல்லாம் பஞ்சத்தில் வாடி வதங்கி எப்பயோ மாண்டு போயிருப்பாங்க. ஆனால் பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார்னா, எல்லாருக்கும் சமமாக தீயோர் நல்லோர், நீதி உள்ளவர்கள் அநீதி உள்ளவர்கள் எல்லாருக்கும் சமமாக ஆண்டவர் பார்த்திங்கன்னா அவருடைய நன்மைகளை தந்தருளுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நமக்கு அப்படிப்பட்ட ஒரு மனப்பாங்கு, ஆட்டிடியூட் இருக்க வேண்டும். அதுக்கு தான் அங்கே சொல்கிறார் இயேசு கிறிஸ்து 44ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நம்மளால் சிநேகிக்க முடியுமா? சத்துருக்களை நம்மளால் நேசிக்க முடியுமா அப்படின்றத நம்ம நோக்கி பார்க்கணும். லவ் யுவர் எனிமீஸ்ன்னு சொல்கிறார். பிளஸ் தோஸ் ஹூ கர்ஸ் யூ, டூ குட் டு தோஸ் ஹூ ஹேட் யூ, and pray for those who spitefully use you and persecute you சொல்கிறார். ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்போது நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாக இருக்கணும். ஆனால் நம்மளால் சிநேகிக்க முடியல. அதாவது சத்துரு கூட வேண்டாம், சொந்த உடன் பிறந்தவர்கள், சொந்த அக்கா, சொந்த தங்கச்சி, சொந்த அண்ணன், சொந்த தம்பி, இவர்களையே நம்மளால் அநேக நேரங்களில் மன்னிக்க முடியலையே. அவர்கள் மேலேயே நம்ம குரோதம் கொண்டு
அவர்கள் செய்த தப்பிதத்துக்கு தக்க பலனை அடையணும்னு சொல்லி விரும்பி சாபம் விடுற அநேக மக்களை நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, நம்ம அப்படி இருக்கவே கூடாது. பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக, புத்திரராக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்க வேண்டும். ரெண்டாவது சொல்கிறாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். எத்தனையோ பேர் நம்மளை சபிக்கிறாங்க, எத்தனையோ பேர் நம்மளை அவமானப்படுத்துகிறார்கள். ஆனால் நம்ம அந்த சாபத்தெல்லாம் நம்ம திரும்பி அனுப்பணும். நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? ஆண்டவரே, அவன் சபித்த சாபங்கள் அவனுக்கே திரும்பி போகட்டும் அப்படின்னு தான் அநேகர் ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி நம்ம ஜெபிக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யணுமா, நம்மளை யாரெல்லாம் சாபம் விடுறாங்களோ, யாரெல்லாம் சபித்து நம்மளை திட்டுறாங்களோ அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். பண்ண முடியுமா? அப்படி பண்ணாதான் பிதாவாகிய தேவனுக்கு புத்திரர். ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். மூன்றாவது சொல்கிறாரு, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். யாரெல்லாம் உங்களை பகைக்கிறாங்க, நம்ம அப்படி தான் உதவி செய்யணும். நம்மளை பகைக்கிறவர்கள், நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும். செய்ய முடியுமா? நம்ம செய்யணும். அப்படி செய்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப்பில் எங்கள் அப்பாவுடைய கராஜில் இருந்தப்போ எங்கள் அப்பாவுடைய பார்ட்னர் அவர் எங்கள் அப்பாவுடைய காலத்துக்கு அப்புறம் நான் ஒன்றுமே இல்லாமல் போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு விரோதமாக அவர் சூனியம் பண்ண ஆரம்பித்தார். அது ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு. அவங்க போய் அந்த சூனியம் பண்ண இடத்துல அவரை பார்த்தவர்கள் எங்ககிட்ட சொன்னாங்க. அதுக்கேற்றாற் போல் அந்த சூனியம் எங்களை தாக்கலை, எங்கள் தாயாரை தாக்கிடுச்சு. பயங்கரமான ஒரு மரண போராட்டம். அதை ஜெபித்து ஆண்டவருடைய கிருபையினால் மேற்கொள்ள தேவன் கிருபை செய்தார். ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று எங்கள் ஃபேமிலியில் நடந்துச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா எல்லாரும் சொன்னாங்க, அந்த மனுஷனை நீங்கள் கூப்பிடவே கூடாது, அவர் உங்களுக்கு விரோதமாக இப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்லி கண்ணால் பார்த்தவங்களே சொல்லிட்டாங்க. ஆனாலும் நான் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவரை நேசித்து அவர் அன்போடு நாங்கள் அழைத்தோம். அவரும் வந்தார். அவர் வெட்கப்பட்டு போனார். நம்ம இவ்வளோ காரியங்களை செஞ்சோம், இவங்க நம்மளை நேசித்து நம்மளை கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி அவருக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. பிரியமானவர்களே, இப்படி நாம் செய்வதினால் பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி அநேக காரியங்களை நான் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம விட்டு கொடுக்குறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்ந்து போகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளவு நம்ம மற்றவர்களை சபிக்காமல் பகைக்காமல் அவர்களுக்கு நன்மை செய்கிறோமோ, அப்படி செய்வதனால்தான் பிதாவுக்கு பிள்ளைகளாக நாம் இருப்போம் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. கடைசியாக சொல்கிறாரு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம ஜெபம் பண்ணணும். அழிஞ்சு போகணும்னு ஜெபம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே, அவர்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், அவர்களை மன்னியும் என்று சொல்லி அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுவேன். நாம் இப்படி செஞ்சோம்னா நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். தர்மியான இந்த நல்ல நாளில் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தந்து நாம் அப்படி ஜீவிப்பதினால் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிறிஸ்து இயேசுவை இந்த உலகம் அறிந்து கொள்ளும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. இன்றைக்கு அப்படிப்பட்ட தரமுடையவர்களை தான் தேவன் இந்த பூமியில் தேடுகிறார். நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாரா. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் யாவரும் உம்முடைய புத்திரர் என்று நீர் சாட்சி கொடுக்கத்தக்கதாய் அவர்கள் ஒவ்வொருவரும் இப்படி செய்ய
கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட மனப்பாங்கை தந்தருளி நீர் ஆசீர்வதி. தேவ கிருபைக்கு தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.